जननी जन्म सौख्याणां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसारपक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள், குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது 12 ராசிக்கான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த 12 ராசியில நமக்கு நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா, இதை முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் இருக்கா, நமக்கு எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கு. பணம், தொழில், வேலை, குடும்பம், இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆரோக்கியம், பயணம், எதிரிகள், திடீர் செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு. எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம எதுல கவனமா இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எந்தெந்த இடத்துல அவமரியாதைகள் ஏற்படும், எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னாலே இந்த வார ராசி பலனாலே அந்த வாரத்துக்கான அந்த கிரகங்களை வைத்து நாம் சொல்லக்கூடியது. அதாவது இந்த வார ராசி பலன், இப்ப இந்த வார ராசி பலன் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த வார ராசி பலன்ல கிரகங்கள் எப்படி இருக்கு? மேஷம் எடுத்து ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் சுக்கிரன், அடுத்ததாக சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது, அதே போல கன்னில சந்திரன், அதே போல அடுத்ததாக கும்பத்துல ராகு, மீனத்துல சனி இருக்க. இதுதான் கிரக ராசி பலன்களை வச்சு நம்ம சொல்ல போறோம். அதுவும் இந்த வார ராசி பலன்ல மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டார் யாரு? சூரிய பகவான். ஸோ அப்ப அதுக்கு வந்துட்டதுனால நம்ம இந்த சூரிய பகவான் கடகத்துல கர்க்கடக ராசி அப்படின்னு சொல்லுவா, தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவா. ஸோ வந்தாச்சு. அப்ப இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். கும்பராசி நேயர்களை, கும்பராசிக்கு எப்படி இருக்கு? கும்பராசி பொறுத்தளவுக்கு இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த சீரியஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அடுத்த எபிசோடு என்ன வரப்போது மர்மமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இப்ப லைஃப் போயிட்டு இருக்கு. ஏன்னா ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலைகள். அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த எபிசோட்ல என்ன வரப்போகுது, அடுத்து நமக்கு வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு மறைமுக போட்டிகள், நம்பிக்கை சோதனைகள் இருக்கும். உங்கள் சுய சிந்தனை பல இடங்களில் வெற்றியை தரும். அலட்சியம், தள்ளி போடும் பழக்கம், அனைவரையும் சமமாக நம்பும் குணம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சவாலாக மாறலாம். சில விஷயங்கள் சவாலாக இருக்கும், கவனமா இருங்க. அலுவலகத்தில் சிலர் உங்கள் பெயரை கெடுக்க முயற்சிக்கலாம். சார் இவன் தான் சார் தப்பு பண்ணி, நான் இவனை கேளுங்க சார், நீ பாவம் இத்தனை வருஷமா நீ உண்மையா உடைச்சிருப்ப, ஒரு நிமிஷத்துல ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க, கவனமா இருங்க. செய்த வேலையை குறை கூறி அவமரியாதை செய்ய முயற்சி செய்யலாம். ஒரு வேலையை செஞ்சுட்டோன்னா அந்த வேலையில குறை சொல்லி உன்னை அவமரியாதைப்படுத்தி உன்னை ஒரு பிரச்சனை பண்ணலாம். ஸோ கவனமா இரு. உங்களிடம் சொல்லாமல் முக்கிய முடிவு எடுக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு உனக்கு தெரியாம எடுத்தா அப்ப உனக்கு அந்த இடத்துல என்ன மரியாதை இருக்கு சொல்லு, அது விஷயம் நடக்கலாம். நீ ஒரு டீம் லீடரா இருக்கலாம், நீ ஒரு பெரிய பதவியில இருக்கலாம், உனக்கு தெரியாம ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ கவனமா இரு. யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது கொஞ்சம் கவனம். மற்றவர்களுக்காக பேசி சென்று வீண் பழிக்கு நீயா ஆளாக வேண்டாம். அதே போல பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அபராதம் அல்லது பழைய பாக்கி தொகை செலுத்த வேண்டிய நிலை உருவாகலாம். ஏதாவது பெண்டிங் பேமெண்ட்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பே பண்றதுக்கான சூழ்நிலைகள் வரும். இல்லாத டாக்ஸ் பேமெண்ட் இல்லாத தேவையில்லாம ஃபைன் கட்டுறது, இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்லைன் மோசடி, போலி முதலீடு திட்டங்கள் எல்லாம் எச்சரிக்கை தேவை. நண்பர்களுக்கு பணம் கொடுத்து பின்னர் வருத்தப்படாத. பணம் கொடுத்துட்டு பணம் கேட்கும்போது கொடுத்துட்டு பெண்ணை நீ கேட்கும்போது அவன் திரும்ப கொடுக்கலன்னா நீ வருத்தப்படாது. ஸோ இந்த மாதிரி இருக்கு. அதே போல வங்கி விவகாரங்கள் யாரிடமும் பகிர வேண்டாம். உன்னுடைய பேங்க் சம்பந்தப்பட்டது, உன்னுடைய சில விஷயங்களும் உன்னோட வச்சுக்கோ. பண பரிமாற்றங்கள், நீ பண்ணக்கூடிய ஷேர் மார்க்கெட்டிங், எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தால் உன்னோட வச்சுக்கோ. கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். வீட்டில் சரியா கருத்து வேறுபாடு வந்தா அது ஒரு பிரச்சனையை மாறாத அளவுக்கு பார்த்துக்கோ. மாறாத அளவுக்கு ஆனா நீ பார்த்துக்கணும். உறவினர்கள் தூண்டுதலுக்கு தவறான முடிவு எடுக்க வேண்டாம். துணையின் பேச்சை முழுமையாக கேட்காமல் பதில் சொல்லாதீர்கள். ஒய்ஃப் பேசுறாங்கன்னு என்ன பேசுறான்னு கடைசி வரைக்கும் கேளுங்க. பேசிட்டு இருக்கும் போதே நீங்களும் ஏதாவது ஒண்ணு பேசி கடைசியில அதை ஒரு பதில் சொல்லி தேவையில்லாத ஒரு இது பண்ணுங்க. ஏங்க நான் சொல்றதை முழுசாவே நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு வரும். அது ஒரு விஷயமா போகும். குடும்ப விஷயங்களை வெளியாட்களிடம் பேசுவதை தவிர்க்கும். உன் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட மேட்ரு உன் ஃபேமிலிக்குள்ளதான் இருக்கும். அதை நீ இப்போ வெளியில போய் பேசணுங்கிற அவசியம் கிடையாது.
அது மூலமா உனக்கு அது மூலமா நீ ஒரு அனுதாபத்தை சம்பாரிச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உன் ஃபேமிலி மேட்டர் என்னைக்கு வெளியில போறதோ அப்பயே அவ்வளவுதான். அதனால கூடியமான வரைக்கும் உன் குடும்ப விஷயம் உன்னுடன் இருக்க வேண்டும். உன்னை தாண்டி போகக்கூடாது. மறைத்து வைத்த உண்மைகள் வெளிப்படும். சில சூழ்நிலை உருவாகலும். நேர்மையாக இருப்பது நல்லது. வேலை செய்யற இடத்துலயும் சரி, வீட்லயும் சரி, உண்மையா நேர்மையா இருந்துட்டு போ, பிரச்சனை இல்லை. அது கரெக்டா இருந்துட்டு போ. வழியில அதாவது மடியில கணம் இருந்தா தான் வழியில பயப்படணுங்கிற மாதிரி, நீ உனக்கு மடியில கணம் இல்லைன்னா நீ எப்படி இருக்கலாம்? தைரியமா இருக்கலாம். நேர்மையா இருந்துட்டு போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. நேர்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அவசரமாக வெளியே செல்லும் போது மொபைல், லேப்டாப், அடையாள அட்டை இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோ. ஏடிஎம் கார்டு வெளியில எடுத்து போற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோ. அதாவது தெரியாத இணைப்புகள், லிங்க்ஸ், கியூஆர் கோட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருது அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோ. எதையுமே இப்போ இது பண்ணிக்காது. இரவு நேர தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்ளுங்க. நைட் 12 மணிக்கு போய் சாப்பிட்றது, 2 மணிக்கு போய் சாப்பிட்றது, ஊர் சுத்துறது, 12 மணிக்கு மேல வீலிங் பண்றது, சில விஷயங்கள்லாம் தேவையில்லாம தலையிட்டு ஜெயிலுக்கு போயிடாத, மாட்டிக்காது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் மாட்டிக்காத. போலீஸ் கேஸ் பிரச்சனைன்னு போய் மாட்டிக்காத. நரம்பு சோர்வு, கணுக்கால், மூட்டு வலி போன்ற தொடர்பான தொந்தரவுகளில் அதிக இது வரும். மன அழுத்தம் குறையறதுக்கு தெய்வ வழிபாடு நிறைய பண்ணு. சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாடு பண்ணு. அதே போல ஒரு சின்ன சின்ன அலட்சியங்கள் கூட உங்களுக்கு பெரிய இழப்பா இருக்கலாம். அதனால கூடியமான வரைக்கும் எதையுமே அலட்சியம் காட்டாமல் நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சுபம்.